Hello friends, welcome to My Kitchen Samayal Recipes. ஈஸியான ரைஸ் ரெசிபீஸ் தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன். முதல்ல நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் காஞ்சதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 to 3 டேபிள் ஸ்பூன் கடலை, நிலக்கடலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நிலக்கடலையோட சேர்த்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டின முந்திரி நான் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி துண்டு சின்ன சின்னதா வெட்டி, 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு கடைசியா பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எலுமிச்சை சாறு போட்டு ரொம்ப நேரம் நம்ம இதை மிக்ஸ் பண்ண தேவைப்படாது. நான் 1 கப்புக்கு வடிச்சு வச்ச சாதம் போட்டு ஃப்ளேமை நல்லா லோ ஆக்கிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி. இது ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு வெஜிடேரியன் டேஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் அடுத்து காட்ட போகிறது கோகோனட் ரைஸ். அதுக்கும் நம்ம குக்கிங் பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து, நெய் காஞ்சதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வெட்டின முந்திரி, நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு சின்ன சின்னதாக நறுக்கிய இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் 2. இதை போட்டு நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுரும். இப்போ முந்திரியெல்லாம் நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ நான் துருவின 1 கப் தேங்காய் பூ நான் சேர்த்துருக்கேன். இதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவு வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வறுத்தெடுத்துடணும். லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் இதை எடுத்து வறுக்கணும். ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது. அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை கொஞ்சமாக போகணும். இப்போ நம்ம அதே மாதிரி 1 கப்புக்கு வடித்து வச்ச சாதத்தை நம்ம அதில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு ரைஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு கூட நீங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளான ரைஸ் ரெசிபிஸ் தான் இது. கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷமான நாட்களில் ட்ரை பண்ணி இதை பாருங்கள். கிட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ அடுத்து தயிர் சாதம். இது ரொம்ப ஈஸியான ரைஸ் ரெசிபி. வடித்து வச்ச 1 கப் சாதம், அதோட ஒரு 1/2 கப்புக்கு தயிர், அதை விட்டு முதல்ல நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி மசிச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 கப்புக்கு பால் எடுத்து அதை லைட்டாக சூடாக்கி எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் தான். அதை நம்ம 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அவ்வளோதான், நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்து,
1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து நான் நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். கைப்பிடி அளவு கருவேப்பிலை, உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க 1 to 2 மினிட்ஸ் அளவுக்குலாம் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து டக்குனே வந்து வறுபட்டுரும். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கத இதுல ஆட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க இத தாளிச்சு கூட மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர்ல ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ளேம ஆஃப் பண்ணிட்டு, இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது மட்டும் தான். இது ரொம்ப ஈஸியான ரைஸ் ரெசிபீஸ். 1 கப் சாதம் இருந்துச்சுன்னா, இத வச்சு உங்களுக்கு இந்த மாரி வெரைட்டி ரைஸ் நீங்க பண்ணிக்கலாம். அதோட வந்து ஊறுகாய் அந்த மாரி கூட அப்பளத்தோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இத கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர்.